வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 13 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, இன்றைக்கு எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்களிலே அதோட நகர்வு எங்கே, தீவிரம் எப்படி, வரக்கூடிய நாட்கள் எப்படி, வரலாறு படைக்க போகிற மழை எப்படி, அடுத்த நிகழ்வு எப்படி, தென்மேற்கு பருவமழை வரை கோடை எப்படி, இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டம் சிவகிரி 12 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1, மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் தலா 8 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் 7 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, ஈரோடு மாவட்டம் தாளவாடி, மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, இதெல்லாம் 4 சென்டிமீட்டர். நேற்றைக்கே சொல்லியிருந்தோம். மன்னார்குடி மேலவாசல் 3 சென்டிமீட்டர், மன்னார்குடி நகரம் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், மேலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, திருப்பூர் மாவட்டம் அவினாசி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான், இதெல்லாம் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், மேலும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை, மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு, திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், மேலும் நீலகிரி மாவட்டம் பார்லியாறு, நீலகிரி மாவட்டம் கிளான்மார்கன், மேலும் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், தேனி மாவட்டம் வைகை அணை, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை அதாவது மைக்கனம்பட்டி தலா 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா சேத்தியார் தோப்பு கடலூர் மாவட்டம், மேலும் சூரங்குடி தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நிலை, புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, திருப்பூர் பிடபிள்யூ ஆபீஸ், மற்றும் சேலம் மாவட்டம் சேலம், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லக்கோடு, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி, தென்காசி மாவட்டம் கடனநதி அணை, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வேரப்பட்டி பிடபிள்யூடி, மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி, தென்காசி மாவட்டம் ஆய்குடி, தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ். மேலும் இன்றைக்கு மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம். இன்றைக்கு காலை வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை மற்றும் அகசியம்பள்ளியில் பெய்த மழை அகசியம்பள்ளி பகுதியில் உப்பு ஆழத்தை கடுமையாக பாதிப்படைய செய்திருக்கிறது. உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களும் மூழ்கி கிடக்கிறது. குவிக்கப்பட்டிருந்த உப்புகள் கூட குவியலோடு கரைந்து போய்விட்டது. ஆகவே அந்த அளவிற்கு இன்றைக்கு மழைப்பொழிவு காலை கொட்டி தீர்த்திருக்கிறது. மேலும் மழைப்பொழிவு பல்வேறு இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருந்த நிலையில தற்பொழுது அந்த மழைப்பொழிவு மேற்கு நோக்கி நகர்ந்து பெரம்பலூர் மாவட்டம், அதாவது துறையூர் மற்றும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியில் தற்போது பொழிந்து கொண்டிருக்கிறது. கடலோர மழை மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் கடலோரத்திற்கு அதிகாலை தான். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் நிறைவடைந்து விட்டது. இன்றைய நேரம் அதிகாலை தான். இனிமேல் வரக்கூடிய மணி நேரம் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஈரோடு தலைநகர் பகுதிகளில் கூட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் வெள்ளக்கோயில் எல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் தலைநகர் பகுதி, சுற்றுவட்டார பகுதி மற்றும் மதுரை மாவட்டம் பேரையூர் மற்றும் ஏழுமலை நேற்று போலவே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் கனமழை பொழிந்து வருகிறது. இப்படி கோயம்புத்தூர் மாநகரம் நெருங்கி வருகிறது மழை. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு
மேற்கு இருக்கக்கூடிய சூலூர் நெருங்கி வருகிறது. மேலும் வடக்கு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவு மற்றும் காரமடை பகுதிகளிலேயும் மழை பொழிந்து வருகிறது. இப்படி ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது. இந்த மழைப்பொழிவானது இன்றைக்கு மாலை இரவிலே கேரள எல்லையோரத்தில் வலுப்பெறும். மீண்டும் சொல்றது ஒன்று தான். கடலோர மழைப்பொழிவு 14ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். நாளை அதிகாலையும் டெல்டா மாவட்ட கடலோரம் மழைப்பொழிவு உண்டு. படிப்படியாக அது வடகடலோரம். இன்றைக்கு சென்னை கூட மழைப்பொழிவு உண்டு, பெய்தது. சென்னையிலும் மழைப்பொழிவு. நாளை ஒட்டுமொத்த கடலோர மழைப்பொழிவு கொடுக்கும். நாளைக்கு பெய்யும் மழைப்பொழிவை காட்டிலும் 15ஆம் தேதி இன்னும் தீவிரமடையும். 15 விட 16 இன்னும் தீவிரமடையும். 16 வரலாறு படைக்கும் நாள் எது? பரவலாக பெய்யக்கூடிய நாள்லாம் 16. கொஞ்சம் தாமதம் அடைகிறது. காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. குமரி கடல்ல கீழடுக்கு சுழற்சி ஒன்று இருக்கு. இந்த கீழடுக்கு சுழற்சி இல்லாம மேலடுக்கு சுழற்சி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அது படிப்படியாக தமிழக கரையோரத்தில் கீழடுக்கு சுழற்சியா மாறிடும். வடகடலோரம் முதல் தென்கடலோரம் வரைக்கும் கீழடுக்கு சுழற்சியா மாறிடும். குமரி கடல் இருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி அரபிக்கடல் பக்கம் நகர்ந்துடும். ஆக புதிய கீழடுக்கு சுழற்சி வலுப்பெறும். இதனால மழைப்பொழிவு 16 தீவிரமடைய போகிறது. வரலாறு படைக்கும் மழைன்னா கோடையில இந்த அளவிற்கு மழை பெய்யாது, அதாவது இந்த அளவிற்கு மழை பெய்யாது என்று எதிர்பார்த்தவர்களை நினைவெல்லாம் மாற்றும் அளவிற்கு, வரலாற்றில் பதிக்கும் அளவிற்கு கோடை மழை பொழிய போகிறது. அதாவது வழக்கமாக கோடை மழை பொழிஞ்சுன்னா ஏதாவது ஒரு காற்றழுத்த தாழ்நிலை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஓரத்தில் மட்டும்தான் பெய்யும். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. காற்று சுழற்சி அடுத்தடுத்து தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் வரைக்கும் கொடுக்க போகுது. ஆகவே இலங்கைக்கும். ஆகவே இந்த மாதிரி ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்க போகிறதுனா அது இந்த கோடையாகத்தான் இருக்கும். அதுவும் அக்னி நட்சத்திர காலத்தில், அதுவும் அக்னி அனல் வீசிய காலத்தில் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. குளிர்ந்து விட்டது, இன்னும் குளிர போகிறது. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் படிப்படியாக பரவலாகும். 15ஆம் தேதி மேலும் பரவலாகிவிடும். 16 பெரும்பாலான இடங்களில் பெய்து கொண்டிருக்கும். ஆனால் எந்த நேரமும் மழை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மழை இருந்துச்சு, மதியம் இல்லை. சில இடத்துல மதியம் தான் ஆரம்பிச்சுது. ஆனால் புழுக்கம் இருக்கும். காலை வெயில் தொடங்கியதும் புழுக்கம் இருக்கும். அச்சமூட்டு வகையில் வியர்வை இருக்கும். ஆக புழுக்கம் தான் அது காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு அறிகுறி. அதாவது வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கு காற்று குவிய போகிறது என்பதற்கான அர்த்தம். ஆகவே புழுக்கம் இருக்கும். இந்த புழுக்கத்திற்கு பிறகுதான் மாலை இரவு, மதியத்திற்கு மேல மழை பொழிவு தொடக்கும். மாலை இரவுல வலுப்பெறும். மாலை இரவு பெரும்பாலும் உள்ளே இருக்கும். நள்ளிரவு அதிகாலையில கடலோரம் இருக்கும். 17, 18, அதை விட 19, 20, 21, 23ஆம் தேதி வரைக்கும் இந்த 18, 19, 20 இந்த 3 நாள், 20 விட 17, 18, 19 இந்த நாள் தான் நிறைய மழை, பரவலான மழை. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கான மழை, நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது. ஆக 23ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கும். 19ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அந்தமான் கடற்பகுதியில் உருவாக போகிறது. இங்கே காற்று சுழற்சி இருக்கும். அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் இந்த சுழற்சியும் மேலடுக்கில் இணைப்பை பெற்று அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடியது ரிமால் புயலா மாறிடும். அது அப்படியே மியான்மர் கரையோரத்துக்கு சென்று வங்கதேசம் போய் அது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதிக்கு நோக்கி நகர்ந்தாலும் அங்கிருந்து இந்த இணைப்பு சுழற்சியை இங்கே பெற்றுக்கொண்டு காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக, அதாவது பாகிஸ்தான் எல்லையோர காற்றையும் அரபிக்கடல் காற்றையும் தமிழ்நாட்டின் ஊடாக கொண்டு வந்து இரு காற்று இணைவை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்படுத்தி கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதுலேயும் தென்கோடி கன்னியாகுமரியில் நல்ல மழைப்பொழிவு. இப்பெல்லாம் குற்றாலத்தில் அருவியில் தண்ணி வந்து கொண்டிருக்கு. இன்னும் படிப்படியாக தண்ணீர் வர்றதை அதிகரிக்கும். 17 23ஆம் தேதி வரைக்கும் குளிக்க தடை ஏற்படுத்தும். குளிக்க தடை விதிக்கும் அளவிற்கு அருவி ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆக தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த நிகழ்வு அதை ரீமால் போனாலும் அங்கிருந்து காற்று சுழற்சி ஏற்படுத்தி மழைப்பொழிவு கொடுக்கும். அது கொல்கத்தா போனதுக்கப்புறம், நெருங்கி போனதுக்கப்புறம், அது பங்களாதேஷ் நெருங்கி போனதுக்கப்புறம் என்ன செய்யும், இங்கே அதோட தீவிரம் குறையும். காற்றோட போக்கு வழித்தடம் மாறும். 2 நாள் கொஞ்சம் வெயில் கூட இருந்தாலும் 100 டிகிரிக்கு மேலே போகாது. 93, 95 வந்துடும். இன்னும் குறைஞ்சிரும். 100 டிகிரி அந்த நேரத்தில் ஒரு 100 டிகிரி எட்டிட்டு மீண்டும் குறைஞ்சிரும். அடுத்ததாக மாத இறுதியில் காற்று சுழற்சி ஒன்று, அதுவும் தென்மேற்கு பருவமழை போல இப்போ இருக்கிறது போல பொழியும். ஆக பெரும்பாலும் கோடை வெயில் நிறைவடைந்து விட்டதுனாலாம், கோடை காலம் நிறைவடைந்து விட்டது. இதோடு சேர்ந்து அப்படியே தென்மேற்கு பருவமழையும் வந்துவிடும். ஆக இந்த மாதத்திலேயே ஒரு புயல், 2 காற்று சுழற்சிகள் மே மாதத்தில். ஜூன் மாதம் தொடங்கியதும் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடல்ல, ஜூலையில் ஒரு வலுவான நிகழ்வு ஜூன் இறுதியிலேயே.
ஆகவே இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். ஆக ஏற்கனவே நீர்நிலைகள்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கிறது, திடீரென்று உடனே கொட்டி தீர்த்து விடாது, படிப்படியாக உயரும். அதே நேரத்தில் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யக்கூடிய அணைகளை நீர்வரத்து கொடுத்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழை இருக்குது, அது கொஞ்சம் அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அணையும் அந்த மாவட்டத்தில் சின்ன அணை தான் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மேட்டூரெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கனடி வந்தால் ஒரு நாளைக்கு இப்போ 50 அடி 60 கனடி தான் வருது. 1000 கனடி வந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்குது ஒகேனல்ல. அது 1000 கனடி வந்தாலும் தொடர்ந்து 1000 இருந்துகிட்டே இருக்கும். அது 2000 ஆகும், 3000 ஆகும், 10,000 ஒரு 4 நாள் வரும். 10,000 வந்தால் 4 டிஎம்சி தான். 15,000 15 டிஎம்சி போனதுக்கப்புறம் 4 டிஎம்சி ஏறினா எவ்வளோ ஆகும்? 20 டிஎம்சி தான் இருக்கும். 93 டிஎம்சிக்கு 20 டிஎம்சி தான். ஆகவே நிறைய மழை பொழிந்தாலும் 4 நாளைக்கு பொழிகிற மழை அணைகளை நிரப்பி விடாது. அணை பெரியது மேட்டூர். ஆகவே இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள், மாறுதல் அறியுங்கள். வடகடலோரம் உட்பட வட உள் மாவட்டங்கள் உட்பட ஹைதராபாத்திலேருந்து மழை இருக்கும். அதில் தமிழ்நாட்டுக்கு கூட, அதுலேயும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு கூட, அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கூட. நம்பர் 1 இடம் கேரள எல்லையோரம், அதுலேயும் தென் மாவட்ட கேரள எல்லையோரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக மழை பொழியும். பொள்ளாச்சி பெய்து விட்டது, உடுமலைப்பேட்டை பெய்யவில்லை என்ற வருத்தம் இருக்கும். ஏன்னா பொள்ளாச்சி திரும்ப 2 நாளாக பெஞ்சிட்டு இருக்கு. உடுமலைப்பேட்டைக்கும் பொய்யும், எங்கே பெய்யவில்லையோ அங்கேயும் பொழியும், கண்டிப்பாக பொழியும். மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம்லாம் சுத்தமாக உங்களுடைய கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். ஏன்னா கவலையை போக்க வருகிறது கனமழை. இதெல்லாம் திரும்ப சொல்லி சில பேருக்கு இதை கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஆகவே திரும்ப மனக்கவலையில் இருக்கவங்களுக்கு தான் கவலையை போக்குவதற்கு தான் திரும்ப அந்த வார்த்தை. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். அழிந்திருந்து பணி செய்து அவங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.